70 நாட்களாக காத்திருக்கோம். காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் குழுவாது அமைக்கணும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து மீண்டும் மீண்டும் பேசுறாங்க. கூட்டணி ஆட்சி, அதிக தொகுதி, வேண்டிய தொகுதிகள், விரும்பிய தொகுதிகள்ங்கிறது 2ஆம் கட்டம். குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழுவை கூட திமுக அமைக்கல 70 நாட்களாக அப்படின்ற விமர்சனம் லாஜிக்கா பொருந்தலையா? காங்கிரஸ் எலெக்ஷனுக்காக இவ்வளவு வீரியமா இவ்வளவு வேகமா வேலை பார்க்கறாங்க அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியத்தை தருது. தேர்தலை நோக்கி பணிகளை தொடங்கணும். 70 நாட்களுக்கு முன்னாலேயே பேரம் எல்லாம், அதாவது சீட் பேரம் பேசி எல்லா முடிவுகளையும் எடுத்து இம்மீடியட்டா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி இம்மீடியட்டா நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணி உடனே பிரச்சாரத்தை தொடங்கி அது மாதிரி ஒரு வேகத்துல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணா இருக்கு. இது அப்படியே இவ்வளவு வேகமா நடக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கும். ஆனா இந்த சமயத்துல செய்யக்கூடிய காங்கிரஸ் கடந்த 2-3 தேர்தல்களாக தமிழ்நாட்டில் 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் திமுகவோடு கூட்டணியில் இருந்த போது இந்த வேகத்தை காங்கிரஸ் காட்டவே இல்லை. ஆப்ஷன் இல்ல. ஆமா, அது உண்மைதான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படியே காமிச்சு பயமுறுத்துறாங்க. நீங்க நாங்க அங்க போயிடுவோம், சொல்றது நாங்க கேட்கிற நம்பர்ஸ் கொடுங்க, பவர் ஷேரிங் வேணும் எங்களுக்கு, அதே போல வேகமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க. பீகார்ல இது மாதிரி தான் நடந்தது, லேட் ஆனதுனால தான் பிரச்சனைகள் உண்டானது. டூப்ளிகேட் கேண்டிடேட்ஸ் போட்டு அவங்கள வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல முடியல காங்கிரஸ் தலைமையால. பீகார்ல போய் எஸ்ஐஆருக்காக நின்று பேசினார் ராகுல் காந்தி, பெங்களூர்ல நின்று, கர்நாடகாவில் நின்று பேசினாரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களா? எஸ்ஐஆருக்கு ஒர்க் பண்ணாங்களா காங்கிரஸ்? திமுக தானே ஒர்க் பண்ணுச்சு. அப்ப திமுக இல்லாம எப்படி நீங்க அதிக எண்ணிக்கையில தொகுதி வாங்கி 70 வேணும், 69 வேணும், 42 வேணும், 41 வேணும், இத்தனை தொகுதிகளை வாங்கி எங்க போய் அவங்களுக்கு எங்க பூத் கமிட்டி இருக்கு, யாரு நின்று ஒர்க் பண்ண போறாங்க? திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா? தாவேகா பக்கம் போயிடுமா போகாதா? கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்குமா சம்மதிக்காதா? திமுக அதிக தொகுதிகள் கொடுக்குமா கொடுக்காதா? 20-25 வாதங்கள் நடந்துருச்சே இந்த இடைப்பட்ட நாட்கள், அதுவே பெரிய வெற்றிங்கிறாரு காங்கிரஸ் கட்சி. எனக்கு தெரிஞ்சு இது காங்கிரஸுக்கு பெரிய வெற்றி கிடையாது. அவங்களுடைய இமேஜ், காங்கிரஸ் இந்தியா முழுமைக்குமே காங்கிரஸினுடைய வலிமை குறைந்து போயிருக்கிறது. நீங்க கூட்டணி கட்சிகளோட அல்ல அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட உங்களால இணக்கமாக போக முடியல. பீகார் எலெக்ஷன்லயும் அவங்க இதே தவறு தான் செஞ்சாங்க. இணக்கமாக போக முடியல அப்படின்றதுனால தான் காங்கிரஸினுடைய நிலை அதல பாதாளத்துல பெரும்பாலான மாநிலங்கள்ல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்களுக்கு அதிக எண்ணிக்கையில எம்பிஸ் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையில எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு எம்பிஸ் வேணும். அதுக்கு இங்க கூட்டணி, அந்த கூட்டணியில கடைசி நேரத்துல லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல போய் மயிலாடுதுறையில நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை தொடங்கி அதுக்கப்புறம் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன்ல மட்டும் முன்னாலே 70 நாட்களுக்கு முன்னால மட்டும் எல்லாத்தையும் கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லா வேலைகளையும் தொடங்கிடும். ஒரே ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. 2021 தேர்தலில் ராகுல் காந்தி இங்க வந்தார் இல்லையா, அந்த வில்லேஜ் குக்னு அவங்க கூட போய் இந்த கிராமத்துல சமையல் எல்லாம் பண்ணார்ல, அப்பெல்லாம் கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணாங்களா? எல்லாத்தையும் கூட்டணியில தானே இருந்தாங்க. எவ்வளவு நம்பர்ஸ், எங்களுக்கு பவர் ஷேரிங், அது போக வேகமா கமிட்டி போட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்க, அது அப்பதான் நாங்க இங்க பிரச்சாரத்துக்கே வருவாரு எங்களுடைய கட்சி தலைவர்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல ராகுல் காந்தி தான் அதை பேசினாரா? இது எல்லாம் எதுவுமே நடக்கல. இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிவிகே இருக்கிறதுனால அங்க போயிட்டா நமக்கு நம்பர்ஸ் கிடைக்கும், அல்ல நம்பர்ஸ் கிடைக்கலன்னா கூட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸினுடைய இந்த எண்ணம் சரியானதுதான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதைத்தான் காங்கிரஸும் செய்கிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லாங் ரன்னுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் அவங்க முடிவு பண்ணலாம். திமுக மௌனம் குறித்து பேசவே வேண்டாமா? திமுக இத்தனை நாட்களாக மௌனமா இருக்கு, பதிலே சொல்லாம இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது குறித்து பேசவே வேண்டியது இல்லையா? திமுக மௌனமாக இருக்கிறதா அப்படின்றது நமக்கு வெளியில மௌனமாக இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. உள்ளுக்கு எல்லா பேச்சுவார்த்தைகளும் நம்பர்ஸ்க்கான டிஸ்கஷன் எல்லாமே நடந்திருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ரப்சர் இருந்தது அப்படின்னா நமக்கு கூடுதல் எண்ணிக்கையில இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் காங்கிரஸுக்கு இப்போ நம்ம அவங்க சொல் பேச்சு கேட்டு அல்லது காங்கிரஸினுடைய இந்த ப்ரெஷருக்கு ஈல்டு ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்தது மற்ற கட்சிகளும் அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 170 அவங்களுக்கு 170 இடங்கள்ல போட்டியிடணும். அப்பதான் தனி மெஜாரிட்டியில மீண்டும் அரசு அமைக்க முடியும் அப்படின்னு திமுக நம்புது. ஆனா அதனால அவங்க இன்னைக்கு இந்த நம்பர்ஸ்க்கு அவங்க ஒத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நோட்டிபிகேஷன் எப்போ வருதோ அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஒரு நாள் முன்னாலேயோ இல்ல ஒரு நாள் அடுத்தோ தான் வழக்கமாக இந்த குழு அமைப்பாங்க. ஆனா பழைய எண்ணிக்கையை அப்படியே ஒத்துக்கொண்டு கூட்டணி அமைப்பதற்கு சாத்தியம் இல்ல
இல்ல அப்படின்னு அதே சொன்னாங்க திரு எண்ணிக்கையில அரவிந்தன். தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதே எண்ணிக்கையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எங்க இருந்து உதாரணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2019 என்ன முடிவுகள் எடுத்து எந்த எண்ணிக்கை கொடுத்தாங்களோ அதே எண்ணிக்கையில தான் 2024 எம்பி எலெக்ஷன்ல போட்டி போட்டாங்க. அப்ப இந்த தேர்தலும் அதே எண்ணிக்கையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க எங்க மாறுபாடு வேறுபாடு வரலாம் அப்படின்னா மற்ற இன்னும் நிறைய உதிரி கட்சிகளை திமுக இப்ப வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு கருணாஸ் போன்ற கட்சிகள் அது அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்திருக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் 1-2 இடங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி வரும்போது காங்கிரசினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியுமா அப்படின்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய பழைய எண்ணிக்கை என்ன இருந்ததோ அதே தான் கொடுப்பாங்களே தவிர அதுல இருந்து குறையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா டிஎம்கே வந்து ஏற்கனவே ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா இருக்கதான் நினைக்கிறாங்க. இன்னும் வந்து திமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி, லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் சரி, அது போக வந்து மாவட்ட செயலாளர்களும் சரி, காங்கிரஸோடு பயணிப்பது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கேஜா தான் நினைக்கிறாங்க. கீழே கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் தலைமை சொல்லிட்டா ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அது வேற விஷயம். ஆனா எங்க போனாலுமே எல்லா மாவட்டங்கள்லயும் திமுகவினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எங்களுக்கு வந்து பெரிய பேக்கேஜா இருக்கு, அவங்களுக்கு நாங்க தான் ஒர்க் பண்ணும், வச்சு ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு இது மாதிரி வந்து எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில கொடுங்க, நாங்க தான் பெரிய கட்சி, எங்களால தான் நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்றது வந்து இது எங்களை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பதிவு பண்றதை நான் கேட்டிருக்கேன். அப்போ இப்ப வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த கூட்டணி இருக்கு, நம்பர்ஸ் என்னங்கிறது தான் முடிவாகணும். ஒருவேளை மீண்டும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி எலெக்ஷனுக்கு போனாலுமே இதுல வந்து 2 பேருக்கு இடையில நிறைய உரசல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அரவிந்தன், ஒரு தொகுதி கூடுவதற்கு கூட வாய்ப்பில்லை அப்படின்னா காங்கிரசுடைய இந்த மெனக்கடல்கள் எதற்கு உதவி செய்ய போகுது? அது வாய்ப்பில்லைன்றது லட்சுமி சொல்றாங்க. வாய்ப்பு இல்லாம கூட போகலாம், ஆனா வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து வெளிப்படையாக ஒரு நெருக்கடி கொடுத்தப்புறமா, இவ்வளவு தூரம் வந்து அதை பத்தி திரும்ப பேசினதுக்கு அப்புறமா, ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதையும் சொன்னதுக்கு அப்புறமா அந்த நெருக்கடி வந்து திமுக வந்து கொஞ்சமா அந்த அசைக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க அந்த கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நேற்றுக்கு வந்து ஆப்ஷனே இல்லாதனால தக்க வச்சுக்கிறது கோஸ் வித்அவுட் ஸ்டேயிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி, காங்கிரஸ கூட்டணியில தக்க வச்சுக்கணும் அப்படின்ற நெருக்கடி திமுகவுக்கு மட்டும்தானா? திமுகவை கூட்டணியில தக்க வச்சுக்கணுங்கிற நெருக்கடி காங்கிரஸ் கட்சிக்கு இல்லவே இல்லையா? சாய்ஸ் இருக்கு அப்படின்னு தாவேக்கான ஒரு முடிவை உறுதியா எடுத்துருவாங்களா? கண்டிப்பா இருக்கு. 2 பேருக்குமே நெருக்கடி இருக்கு. 2 பேருக்குமே இது வந்து கூட்டணின்றது அவங்களுக்கு 2 பேருக்குமே பரஸ்பரம் உதவக்கூடிய வின் சிச்சுவேஷன் தான். அதே சமயத்துல மாநில சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது திமுகவுக்கு ஸ்டேக் அதிகம், நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது காங்கிரஸுக்கு ஸ்டேக் அதிகம். அப்ப எப்ப விளையாட முடியுமோ அப்பதான் விளையாட முடியும். இதுதான் வந்து நடைமுறை அரசியல். இப்போ இவங்க வந்து இந்த நெருக்கடி கொடுக்கறது மூலமா, அதுவும் நெருக்கடி எப்ப கொடுக்குறாங்க, எப்ப ஆப்ஷன் இருக்கோ அப்ப அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்பதான் அதாவது அது ஒரு பிராக்டிகல் பாலிடிக்ஸ். அது நீங்க நேற்று வரைக்கும் ஒருத்தர் வந்து யூ கேன் டேக் தேம் ஃபார் கிராண்டட், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்ற ஒரு நிலைமையில இப்ப லட்சுமி சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க அதை பிளே பண்றாங்கன்னு. அந்த பிளே பண்றதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், ஒரு சின்ன லெவலையாவது சமரசத்துக்கு திமுக இறங்கி வந்தாகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமா இருக்கு இதுல. இப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து பிஎம்கே உள்ள வருன்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கு இல்லையா, அந்த சாத்தியக்கூறு அவங்க வந்து ஒரு சாத்தியக்கூறா கூட ஏத்துக்க அவங்க மறுக்கல. பிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணியில அங்க இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அது ராமதாஸுடைய ஃபேக்ஷன், அன்புமணி ஃபேக்ஷன் அங்க போயாச்சு. ராமதாஸ் ஃபேக்ஷன் இங்க வருதுன்னு வச்சுங்க, அது வந்ததுன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு அவங்க பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. திமுக வந்து நாங்க பிஎம்கே சேர்க்க போறோம்னு அபிஷியலா சொல்லல, ஆனா அந்த பேச்சு வரும்போதே விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அக்ரெசிவா அதை மறுக்கிறாங்க. அப்போ கூட்டணின்றது வந்து இன்னும் செட்டில் ஆகாத ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது திமுகவுடைய நெருக்கடியோ சவாலோ அதிகமாகுது இல்லையா? அடுத்த சுற்றுல பேசும், அடுத்த சுற்றுலையும் பேசும். திருசோப்ரின் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையில்லைங்கிற அந்த வாதம் வந்து எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் வந்து அவங்களோட ஓட் ஷேர் வேணா 4.5% இருக்கு. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை இல்ல, காங்கிரஸுக்கு திமுக தேவையில்லை, ஆனா தாவேக்கா இருக்கு. அப்படிதான் அப்படி இல்ல. அது கரெக்ட். அது இந்த எலெக்ஷனுக்கு அப்படி இருக்கலாம், ஆனா அந்த முடிவை காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த காரணங்களை நான் சொல்லிட்டேன். பட் திமுகவுக்கும் கூட ஒரு அசம்பிளி எலெக்ஷனா இருந்தால் கூட காங்கிரஸ் கொடுக்குற அந்த எலிவேஷன் அவங்களுக்கு வேணும். 4.5% ஓட்டு இருக்கலாம் அவங்களுக்கு, அவ்வளவுதான் இருக்கலாம், இல்லை அதுக்கும் ஒரு 0.5% கம்மியா இருக்கலாம். ஆனா அவங்க அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கொண்டு வராங்கல்ல காங்கிரஸ், ஒரு செக்குலர் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது ராகுல் காந்தியோட இமேஜ்
இதெல்லாம் டிஎம்கேக்கு வாக்கு வங்கியை நிச்சயமா டிஎம்கே உடைய வாக்குகளை வந்து அதிகரிக்கும். இன்னொன்று வந்து மைனாரிட்டிஸ்க்கு குறிப்பா மற்றும் தலித் சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி அந்த டிஎம்கே அலையன்ஸ் மேல விசிகே, காங்கிரஸ், திமுக எல்லாரும் மதசார்பற்ற சக்திகள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்கும். இல்ல திமுகவே பாஜக எதிர்ப்ப வீரியமா செய்யும் போது காங்கிரஸும் தேவையா? அந்த மதச்சார்பின்மைங்கிற பிம்பத்துக்கு காங்கிரஸ் தேவையா திமுகவுக்கு? அது வேண்டாம்னா 2019 அவங்கள வேண்டாம்னு அனுப்பிச்சிருக்கலாம்ல. பாஜகவுக்கு டிஎம்கே மேல என்ன இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்? நீங்க ஏன் காங்கிரஸ்க்கு மறுவாழ்வு கொடுக்குறீங்கன்னு தானே பாஜக மீண்டும் மீண்டும் திமுகவை கேட்டுட்டே இருக்காங்க. 3 எலெக்ஷன்ல வச்சுக்கிட்டு 4வது எலெக்ஷனுக்கு வேணாம்னா எப்படி?